சார் 2026 இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த கவர்மெண்ட் இருந்ததுன்னா அரசு ஊழியர்கள் மாற்றி முடிவெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம்மோட செக்ரட்டரி சொல்றாரு, திரு சண்முகம் சொல்றாரு, மாநில செயலர். கரெக்ட் தானே சார்? அவர் தானே சொல்லியிருக்காரு, அரசு ஊழியர் சொல்லியிருக்காரு, அவர் தான் சொன்னார் சார். இதை சார் சொல்றாரு பல மாநிலங்கள் சத்தீஸ்கர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க ஹிமாச்சல் பிரதேஷ் பண்ணியிருக்காங்க, 7 மாநிலம் பண்ணியிருக்காங்க. இது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றுதான். அப்படி இருந்தும் இதை தள்ளி தள்ளி போட்டுட்டே இவங்க போறதுக்கான காரணம் என்ன சார்? முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொன்ன வார்த்தைகளை பத்தியும் சொல்லணும். இது ஒரு கலகம் இல்லை, இட் இஸ் நாட் ஏ சிவில் வார். இது நாங்க கலகம் பண்றது அரசு ஊழியரும் விரும்ப மாட்டாங்க. ஒண்ணு. அடுத்தது அவருடைய வழக்கமா கொஞ்சம் நிதானமா பேசுவாரு. இல்ல இல்ல, ஏன்னா இது ஓய்வூதியம், அதனால உணர்ச்சி வசப்படுவது இயற்கையானது. அடுத்தது என்னன்னா, இது செயலற்ற அரசு என்ற வார்த்தையும் எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, திறன் இல்லாத அரசு என்றோ செயலற்ற அரசு என்போ இந்த இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் இந்த அரசு தொடர வேண்டும் என்று நினைக்கிற பல கோடி பேர்ல நானும் ஒருவன். சரி, அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்பொழுது நான் பேசுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசுகிறேன் என்ற பொருள் அல்ல. சில விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னா சில விஷயங்கள் சொல்லாம இருந்தாலும் கெட்டுவிடும். அதனால சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும். முதல்ல இந்த ஓய்வூதியங்கிற கோட்பாடை டாக்டர் அம்பேத்கர் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் 41வது பிரிவில் கல்வி கொடுப்பது, வேலை கொடுப்பது, ஓய்வூதியம் கொடுப்பது, இயற்கை சீற்றம் ஏற்பட்டால் ஓடி உதவுவது, இது வழிகாட்டு நெறிமுறை என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா சட்டங்களையும் படித்து முடிவுக்கு எழுதப்பட்டது. அதனாலதான் இந்த அரசாங்கத்துக்கு பேரு வெல்ஃபேர் ஸ்டேட். இது ஒரு நல அரசாங்கம் என்பது. இப்ப என்ன பிரச்சனை, நான் அந்த டீடைல்ஸ்க்கெல்லாம் போகல. இப்ப என்ன பிரச்சனை நீங்க கேட்டீங்க, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னா என்னன்னு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பேரு டிஃபைன்டு பெனிஃபிட் ஸ்கீம். என்ன டிஃபைன் பண்ணியிருக்கான்? துரைப்பாண்டியனோ முருகனோ பணியிலிருந்து ஓய்வு பெற்றால் அவங்க வாங்கிய சம்பளத்தில் 50% வழங்கப்படும். அதுதான் டிஃபைன்டு பெனிஃபிட் ஸ்கீம். இப்ப என்னன்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். என்னங்க எழுதியிருக்கானா, எவ்வளவு பிடிக்கப்படும் எழுதியிருக்கிறான். பழைய பென்ஷன்ல எவ்வளவு கொடுக்கப்படும் எழுதியிருக்கிறான், புதிய பென்ஷன்ல எவ்வளவு பிடிக்கப்படும் எழுதியிருக்கிறான். இது வந்த உடனே எதிர்த்தோம். அதே மாதிரி தோழர் சொன்னதுல ஒரு தவறான பாயிண்ட் என்னன்னா, திமுக எதிர்க்கவில்லை பாராளுமன்றத்தில். அதுதான் ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை. 2003 நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது, புதிய ஓய்வூதிய மசோதா வந்த பொழுது அதை உடனடியாக எதிர்த்து நின்றவர்கள் இடதுசாரிகள் மட்டுமே. சரி, இடதுசாரிகளுடைய உதவி தேவைப்பட்ட காரணத்தினால் 2013 வரையில் காத்திருந்த யூபிஏ அரசாங்கம் 2, நல்லா கவனிங்க, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தியது. கொண்டு வந்தது பிஜேபி, யஸ்வந்த் சின்ஹா. அது வாஜ்பாய் பிரதமர். ஆனா இதை சட்டமாக்குறது, அது வரல மசோதாவா இருந்தது, சட்டமாக்குறது 2013 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நிதியமைச்சர் ப. சிதம்பரம், பிரதமர் மன்மோகன் சிங். காங்கிரசும் ஆதரித்தது, பாஜக ஆதரித்தது, திமுக ஆதரித்தது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரித்தது. ஆனா ஒரு எப்படி நகை முரண் என்று சொல்லலாம். ஆனா முதல்ல அமுல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா 2002 இவருடைய போராட்டத்தின் பொழுது பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால் ஒரு வஞ்சம் தீர்ப்பதற்காகவே 1/4/2003 அன்னைக்கு இருந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இதை அமுல்படுத்தினார். ஆனா எந்த முதல்வர் முதலாக கொண்டு வந்தாரோ அந்த முதல்வரும் இடதுசாரிகள் மட்டுமே இந்த புதிய ஓய்வு திட்டத்துக்கு பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதுதான் அந்த பின்னணி. இப்ப ஏன் நான் வேணான்னு சொல்றேன்? இப்ப நான் சொன்ன பாருங்க, பென்ஷனுக்கு என்னுடைய பணத்துல 10% பிடிப்பாங்க, அரசாங்கம் 10% போடுவாங்க, மத்திய அரசு ஊழியர்னா 14%. இப்ப அதுவும் மாறி போச்சு. இந்த ரெண்டையும் சேர்த்து பங்கு சந்தையில கொண்டு போய் போடுவாங்க. நல்லா கவனிங்க, பங்கு சந்தையில கொண்டு போய் போடுவாங்க. நான் ரிட்டையர் ஆகும்போது என் கையில 60% கொடுத்துருவாங்க. 40% பென்ஷன் அன்யூனிட்டி ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற வருடம் வட்டி கொடுக்கிற ஒரு பென்ஷன் ஸ்கீம்ல போய் போடுவாங்க. அது பிக்ஸ்டு டெபாசிட் தான். அதுல வர்ற வட்டியை வச்சு எனக்கு கொடுப்பாங்க. நாங்க கேட்டது என்னன்னா, அன்னைக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, அன்னைக்கு வீடியோ கூட இருக்கு. அன்னைக்கு வாசுதேவ் ஆச்சாரியா என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஓடி போய் சிதம்பரத்திட்ட கேட்டார், அட்லீஸ்ட் will you give guarantee for the minimum pension? அன்னைக்கு பாராளுமன்றத்தில் நடந்தது. நோ, we cannot give guarantee, only the market forces will give guarantee என்று சொன்னார்கள். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் பல போராட்டங்களை நடத்தணும். மத்திய அரசு ஊழியர்கள் செத்து போனா பழைய ஓய்வூதிய திட்டத்தில் எல்லாமே உண்டு. நல்லா கவனிங்க, மத்திய அரசு சட்டத்தின் முன்னால் அனைவரும் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 14. ஆனா மாநில அரசு ஊழியர் தமிழ்நாட்டில் செத்து போனா எதுவுமே கிடையாது.
டிசிஆர்சி நீங்க ஒரு தனியார் கம்பெனியில வேலை செஞ்சாக்க அவர்களுக்கு கொடை, அதாவது என்ன பணி கொடை என்று ஒன்று கொடுப்பார்கள். ஒரு வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா 1/2 மாத சம்பளம் சேர்த்து வச்சுட்டே வருவாங்க. மேக்ஸிமம் 33 மாத சம்பளத்தை கொடுப்பாங்க. ஆனா இதை மாநில அரசுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லேபர் இன்ஸ்பெக்டர் போய் ஃபேக்டரியில ஆராய்ச்சி பண்ணுவார் பணிக்கொடை கொடுத்தியா இல்லையான்னு. ஆனா இந்த மாநில அரசு ஊழியர் எவன் போய் பார்க்கறான், அவனுக்கு பணிக்கொடை இல்லை. கவனிக்கணும் நீங்க நல்லா. ஆனா மத்திய அரசு ஊழியர்ல புதிய ஓய்வு திட்டத்தில் சேர்ந்து செத்து போய்விட்டார். கிராஜுவிட்டி சொல்றீங்களா? கிராஜுவிட்டி. ஓகே. புதிய ஓய்வு திட்டத்தில் சேர்ந்து செத்து போயிட்டீங்கன்னா மத்திய அரசுல எல்லா பெனிஃபிட்டும் உண்டுங்க, எல்லாம் உண்டு. ஆனா மாநில அரசுல கிடையாது. அப்பதான் ஒரு பிரச்சனை வருது. பல மாநிலங்கள்ல பல மாநில கட்சிகள் உறுதிமொழி கொடுக்கறாங்க. காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு இடங்களிலும் போகிற இடங்களில் எல்லாம் ராகுல் காந்தி செய்த பிரச்சாரம் என்னன்னா, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்ற உறுதிமொழி வழங்கினார். அதனுடைய அடிப்படையில் நடைபெற்ற தேர்தலில் கர்நாடகாவில், ஹிமாச்சல பிரதேசத்தில் 1/2% ஓட்டு வித்தியாசத்தில் தான் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. அது யாருடைய வாக்கு என்றால் அரசு ஊழியர் வாக்கு. அதே மாதிரி பல இடங்கள்ல, பஞ்சாப்ல, ஜார்க்கண்ட்ல, மேற்கு வங்காளத்தில் மாற்றமே இல்லை. மேற்கு வங்காளத்தில் புதிய ஓய்வு திட்டத்துக்கு போகவே இல்லை. அதனால திரும்ப கொண்டு வர அவசியமே இல்லை. அது பழைய ஓய்வு திட்டத்தை தொடர்கிறது. ஆனா இப்ப என்ன நிலைமை, பல மாநிலங்களில், பல எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாற்றாக பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால் ஒரு குழப்பத்தை மோடி ஏற்படுத்த விரும்புகிறார். என்ன குழப்பம்னா, அது என்ன அந்த அம்மா பேசினாங்க, அங்க ஒரு பென்ஷன் இங்க ஒரு பென்ஷன், ஏன் இந்த குழப்பம்? ஒரே பென்ஷனா இருக்கட்டும், ஒருங்கிணைந்த ஓய்வூதியமா இருக்கட்டும், ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க. அது என்ன ஒருங்கிணைந்த ஓய்வூதியம்? நான் 50% கொடுத்துறேன், நான் உங்களுக்கு 25 வருஷம் மினிமம் சர்வீஸ் இருந்தா பென்ஷன் கொடுத்துறேன் எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி பட்டுன்னு தெரிச்சு போயிடும், ஆனா அந்த மருந்தை சாப்பிடும்போது குரங்க நினைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க என்னன்னா, நீ நியூ பென்ஷன் உனக்கு கேரண்டி கிடையாது, நான் கேரண்டி தர்றேன். உனக்கு மினிமம் பென்ஷன் கிடையாது, நான் மினிமம் பென்ஷன் தர்றேன். நான் உனக்கு இன் அடிஷன் டு டிசிஆர்ஜி 10% எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் உன் சம்பளத்தில் சேர்த்து வச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு என்னன்னா, நீ எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறியோ அந்த பணத்தை எல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்று கையெழுத்து போட்டு கொடு. கிவ் யுவர் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா, 10% அன்யூட்டைசேஷன். இதுதான் ஆர்டர். 10% அன்யூட்டைசேஷன், 100% அன்யூட்டைசேஷன். 100% பங்கு சந்தையில் போடுவேன். யாருடைய பணத்தை? ஏன் பணத்தை? உங்களுக்கு ஒரே ஒரு மக்கள் பாக்குறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். மத்திய அரசாங்கத்தில், மாநில அரசாங்கத்தில் பணத்தை ஜிபிஎஃப்க்கு, வருங்கால வைப்பு நிதினு ஒன்று இருக்கு, தொழிலாளர் வைப்பு நிதினு இருக்கு, மக்கள் வைப்பு நிதினு ஒன்று இருக்கு, பீப்புள்ஸ் ஃபண்ட் இருக்கு. இது எல்லாமே எங்க போகுதுன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்ல போகுதுங்க. 3 அக்கௌண்ட் தாங்க இந்தியாவில். அதாவது கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நீங்களும் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்ல சேர்க்கிற பணமா இருந்தாலும், ஜிபிஎஃப்ல சேர்க்கிற பணமா இருந்தாலும் யாருக்கு போகும்? அரசாங்கத்துக்கு போகும். ஆனா இப்ப இந்த பென்ஷன் ஃபண்ட்ல பிடிக்கிற பணம் இருக்கு பாருங்க, பென்ஷன் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒருத்தனை அப்பாயின்ட் பண்ணி அவன் என்ன பண்ணுவான்னா, பங்குச்சந்தையில போய் விளையாடுவார். அந்த பங்குச்சந்தையில லாபம் தான் பரவாயில்ல. இப்ப நேத்தி கூட 1000 புள்ளி விழுந்துச்சு, முந்தானத்து 1000 புள்ளி விழுது, ஒரு தடவை 8 லட்சம் 10 லட்சம் நஷ்டமாகுது. அப்ப எங்களுக்கு யாரு கேரண்டி கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது தான் நாங்க யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம். ஆனா ரிட்டையர் ஆனா ஒரு பைசா கூட எனக்கு சேவிங்ஸ் கிடையாது. நல்லா கவனிங்க, ஜிபிஎஃப் கிடையாது. அப்போ என்னுடைய பணம் முழுவதையும் அரசாங்கம் எடுத்துக்கும். அதாவது நான் ரிட்டையர் ஆகும் போது 60% கொடுத்தா அது நியூ பென்ஷன் ஸ்கீம். நான் ரிட்டையர் ஆகும்போது ஒரு பைசா கூட கொடுக்கலனா அதுக்கு பேரு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், யூபிஎஸ்னு பேரு தான். இதுக்கு என்ன விஷயம்னா, ஆந்திரா கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டாங்க. ஆந்திரா கவர்மெண்ட் கமிட்டி போட்டு அவங்க ஒரு அற்புதமான அறிக்கையை கொடுத்தாங்க. என்ன அறிக்கைன்னா, 60% நீ சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துக்கங்க, இந்த 40% தானே பங்கு மார்க்கெட்ல போய் விளையாண்டு உனக்கு பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்றேன். இந்த 40%க்கு குறைவா பங்கு மார்க்கெட்ல போய் உண்மையான ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம் மத்திய அரசாங்கத்தில் 9000 ரூபாய், மாநில அரசாங்கத்தில் 7850 ரூபாய். இந்த 7850 ரூபாயோ 9000மோ குறைவா இருந்தா அந்த குறைவா இருக்கிற பணத்தை அரசாங்கம் கொடுக்கும்னு சொன்னான். ஆனா அவங்க யாரும் கையெழுத்து போட்டு நீ சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு நியூ பென்ஷன்ல இருந்து வெளியே வான்னு சொல்லல, உன் சேவிங்ஸை எடுத்துக்கோன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு மோடி அவர்கள் ஒரு மோசமான நாடகம். எப்படி நாடகம்னா, எங்களுடைய கையை எடுத்து எங்க கண்ணை குத்துறது. அதாவது நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப்பு வச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்க பணத்தை எடுத்து எங்க பணம் முழுவதையும் பங்குச்சந்தையில போட்டு அதை உங்களுக்கு நான் மாத பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்றேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த பைசாவும் இல்லாம இன்னைக்கு மாநில அரசாங்கத்தில் பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல ஒரு ஆள் ரிட்டையர் ஆகி போனார்னு வச்சுக்கோங்க, அவர் என்னங்க கொண்டு போவார் கையில? ஒண்ணுமே இல்லாம நிறைய பேர் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு அந்த டெப்போ மேனேஜர். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டரை கொடுக்குறாரு, நீங்கள் இத்தனை தேதியிலிருந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டீர்கள். அவன் டிசிஆர்ஜி என்னாச்சு?
அவன் பென்ஷன் என்னாச்சு, அவன் ஜிபிஎஃப் என்னாச்சு, அதையும் போக்குவரத்துல இது வந்து தமிழ்நாட்டு முதல்வரின் காதுக்கு போக வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம். என்னாச்சுன்னா போக்குவரத்து காலத்துல திமுக வித்தியாசமே இல்லைங்க. எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய சேமிப்பு பணம் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டாங்க. அவன் கோஆபரேட்டிவ் சொசைட்டில திப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, மாசம் மாசம் பிடிப்பா, அதையும் எடுத்துட்டாங்க. இன்சூரன்ஸுக்கு போய் ஒரு ஆள் லோன் போடுறாருங்க, இன்சூரன்ஸுக்கு யாரும் கொடுக்க முடியாட்டான். யோ நான் தான் ஒழுங்கா கட்டியிருக்கேன். யோ நீ ஒழுங்கா கட்டியிருப்ப, 3 மாசமா டிரான்ஸ்போர்ட் கம்பெனில இருந்து எங்களுக்கு பணம் வரலையா? யார் ஏன் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு என்கிட்ட பணத்தை பிடிச்சிட்டு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில இருந்து பணம் வரலன்னா இன்சூரன்ஸ்ல கடன் வாங்க முடியல, இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சு அடமானம் வைக்க முடியல. அவ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. இது தமிழக முதல்வர் கவனிக்க வேண்டும். அதுல தோழர் தொடங்குகிற பொழுது சொன்னார் டெல்லி தேர்தலை பார்த்துன்னு. டெல்லியில என்ன நடந்தது? திடீர்னு மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது சம்பள கமிஷன் அறிவிக்கப்பட்டு விட்டது. வாரம் சம்பள கமிஷன் அமைக்கிற உத்தேசமே இல்லை என்று சொல்கிறார்கள். அடுத்த வாரம் சம்பள கமிஷன் அமைக்கிறாங்க. அடுத்து இந்த பட்ஜெட்ல என்ன 12 லட்சம் வரையில் வருமான வரி. அது ஏதோ 12 லட்சத்துக்கு உள்ள சம்பாதிக்கிறவங்க இல்ல, ஏன் 1 கோடி சம்பாதிக்கிறவனுக்கு அவனுக்கு வரி வழக்கு இல்லையா? இருக்கு, அவனும் பெனிஃபிட்டட். அதனால மத்திய அரசு ஊழியர் மாநில அரசு ஊழியருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். ஆனா என்ன அறிவிப்பு? மத்திய தர ஊழியர்களை கணக்கை எடுத்துக்கொண்டு நான் செய்கிறேன். தேர்தல் முடிஞ்சுனா நம்ம உண்மையை ஒத்துக்குச்சு, நான் போட்ட பட்ஜெட்டுக்கு பலன் இருக்குன்னு சொல்லிடுச்சு. அப்போ அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிற பொழுது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தன்னுடைய முதல்வர் அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகார வர்க்கம் சொல்லுவதை நம்பாதீர்கள், ஊழியர்களிடம் பேசுங்கள். ஓகே சார், ஓகே.